ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியாக்களில் பேசுகிறவங்க பல பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உங்களுடைய தோஷத்தையும் கர்மத்தை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க சில பேர். அடுத்தது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல இந்த கிரகம் தான் நீங்கள் கோடீஸ்வரம் அப்படின்னு பாவங்க. ஏன்னா இது ரெண்டு மட்டும்தான் மக்களை தூண்ட முடியும் இல்லையா? ஒன்று எதையாவது சொல்லி பயமுடுத்தணும், இல்லாட்டி எதையாவது சொல்லி ஆசை காட்டணும். இதை வச்சு தான் சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நாம் என்னென்னா, இது கூட தெளிவுக்காக பேசுகிறோமே தவிர நம்ம யாரையும் தவறாக வழிகாட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு பேசுகிறதுனால இந்த கணக்கை நான் சொல்கிறேன். ஒரு ராசிக்கும் அது லக்னமாகவும் பார்த்துக்கோங்க, ராசியாகவும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வரும்னா, பேசும்போதே நீங்கள் லக்னத்துக்கு சொல்கிறீங்களா ராசிக்கு சொல்கிறீங்களாம்பாங்க. ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணி பாருங்கள். கோச்சார ரீதியாக எடுக்கும்போது ராசியை பார்த்துக்கோங்க, பொதுவான ஜாதகம் பார்க்கும்போது லக்னத்தை பார்த்துக்கோங்க. பட் ரெண்டுத்துக்கும் ஒரே ஆப்ஷன் தான். மேஷ ராசிக்கு எப்போது பணம் வரும், எப்படி பணம் வரும் அப்படின்னு எடுக்கிறாங்க. இப்போ நம்ம லக்னத்தை வச்சே பார்த்துருவோம். மேஷ லக்னத்துக்கு பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் ரெண்டாம் இடம் நேரடி பணத்தை குறிக்கக்கூடியது. நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம், இல்லை எதையாவது ஒரு சிறு தொழில் செய்யலாம், பெரிய தொழில் செய்யலாம். உங்களுக்கு நேரடியாக வரக்கூடிய வருவாய் அனைத்தையும் குறிக்கக்கூடியது ரெண்டாம் இடம். அடுத்தது மறைமுக தன வருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்மளோட உழைக்காமல் வேறு யாரோ ஒருத்தவங்க மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருவாய். முன்னோர்களோட உயிர் சொத்து, மூத்த சொத்து, திடீர்னு இன்சூரன்ஸ் பணம் மற்றவங்க போட்டது மெச்சூர் ஆகி வர்றது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு வரக்கூடியது எதிர்பாராத தன வருவாய், மறைமுக தன வருவாய். சில பேர் உயரதிகாரிகள்லாம் இருந்துக்கிட்டு லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் வராங்க, எல்லா சேனல்லையும் பேசிகிட்டு இருக்காங்க, பத்திரிகையெல்லாம் வந்துட்டுருக்கு இல்லையா? இந்த கணக்கெல்லாம் எங்கே கொண்டு காட்டுறது? இதெல்லாம் 8ஆம் இடம். அடுத்தது 11ஆம் இடம். 11ஆம் இடம்ங்கிறது இதுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். மூத்தவர்கள் மூலமாக, அண்ணன் மூலமாகவோ, அப்பா மூலமாகவோ, சித்தப்பா பெரியப்பா மூலமாகவோ, இல்லை நண்பர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருவாய் அல்லது வருவாய் கிடைக்கிறதுக்கான அவங்க ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. செய்யும் தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபம். அப்போ 10ஆம் இடத்துலேருந்து தொழிலை குறிக்கும்போது 11ஆம் இடம் லாபத்தை குறிக்குது. அப்போ இந்த சுக்கிரன் எந்த இடத்துல இருந்தால் என்னென்ன மாதிரியான வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ சுக்கிரன் 2ஆம் இடத்திலேயே இருந்தால் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 2ஆம் இடத்திலேயே இருந்தால் வருவாய் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்கும். இப்போ சுக்கிரனுடைய தன்மை மூலமாக அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அப்போ சுக்கிரனோட தன்மை என்ன? சுக்கிரனுங்கிறது பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருள்கள், வாகனங்கள், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கலைகள் மூலமாக, இப்படி இந்த மசாலா பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், இது மூலமாக வருவாய் ஈட்டலாம். சுக்கிரனுக்கே ஒரு பணம், சிறு பணம் அப்படின்னு சொல்கிறோம்ல, தொடர்ந்து பணம் எடுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் தானே சுக்கிரன், அது 2ஆம் இடத்துல உட்கார்றதுனால பரிசு பொருட்களே நிறைய கிடைக்கும். இன்னொரு பக்கம் திருமணமான பிறகு மனைவி மூலமாக அவர்களுக்கு வருவாய் கிடைக்கும். மனைவி வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ணிட்டவங்கன்னா அவங்க சொத்து உள்ள மனைவியாக கூட கிடைக்கலாம். அப்படிங்கிறது முதல்ல. இப்போ 2ஆம் இடத்துல சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிரனை வச்சு தான் அவங்களோட வருவாயை நம்ம முடிவு பண்ணணும். அதே போல் இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருந்தால் ஒரு மகிழ்ச்சியை நோக்கி அவங்களோட பயணம் போயிட்டுருக்கும். அப்போ சுற்றுப்பயணங்கள் மூலமாக பலன் கிடைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டாவோ, இல்லை நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறது, ரிசார்ட்ஸ் மாதிரி சுற்றுலா தலங்களில் உள்ள அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார் அப்படிங்கிறாங்கல்ல, விருந்து உபசரிப்பு, உணவு உபசரிப்பு, இந்த மாதிரி மூலமாக அவங்க வருவாயை பெறலாம். சுக்கிரனுங்கிறது வாகனங்களையும் குறிக்கக்கூடியது. எல்லா விதமான சக்கரம் எங்கெங்கெல்லாம் சுற்றுதோ அங்கெல்லாம் சுக்கிரன் சுற்றிட்டு இருக்காருன்னு முடிவு பண்ணிக்கலாம். இப்படி ஒரு இடத்துல இப்போ 4ஆம் இடத்துல உட்காரும்போது சுக்கிரன் பார்க்கும்போது சொத்துக்கள் மூலமாக, விளைநிலங்கள் மூலமாக. ஏன்னா இந்த இடத்துல சுக்கிரன் ஒரு இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா, மானாவாரி பயிர்கள் எல்லாமே சுக்கிரனாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிறுதானியங்களையும் நம்ம சுக்கிரனாக சில இடங்களில் பார்க்குறோம். செவ்வாயை தான் குறிப்பிட்ட போல சிறுதானியங்கள் அப்படின்னு பார்த்தா கூட, இந்த சுக்கிரனை பார்க்கும்போது இந்த பாசுமதி ரைஸ் மாதிரி இருக்கிற தானியங்கள்லேயே அந்த விலை உயர்ந்த தானியங்கள், இந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி தானியங்களை குறிக்கிறதும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான். அடுத்தது 4ஆம் இடம்ங்கிறது போர்வெல்லையும் குறிக்கும், வாகனத்தையும் குறிக்கும் இல்லையா? அப்போ சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்தால் அவர்களுக்கு அந்த மாதிரி வாகனம் கிடைக்கணும். அந்த மாதிரி துறைகள் மூலமாக வருவாய் கிடைக்கும். 4ஆம் இடம் கல்வியை குறிக்கிறதுனால கல்வி மூலமாகவும் வருவாய் கிடைக்கும். இப்படி பல விஷயங்கள் எடுக்கலாம். அடுத்து 5ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன கவனிக்கணும்னா, சுக்கிரனுக்கு 4ஆம் வீடுங்க சொல்லக்கூடிய கடகமும் பகை வீடு, 5ஆம் இடம் கூடிய சிம்மமும் பகை வீடுங்கிறதுனால இந்த எதிர்பார்க்குற வருவாய் அந்த இடத்துலேருந்து கிடைக்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்குங்கிறத எடுக்கலாம். இதே சுக்கிரன் 5ஆம் இடத்துல உட்காரும்போது, இது ரெண்டுமே ராஜ வீடுகள் இல்லையா? அப்போ சிம்மத்தில் உட்காரும் போதுன்னா அரசு அல்லது அரசு துறை சார்ந்த, இல்லை ராயல் ஃபேமிலி தொடர்பான இடங்கள்லேருந்து ஒரு வேலை செய்யலாம், இல்லை அவர்கள் மூலம் அவர்களுக்கு வருவாய் கிடைக்கலாங்கிறத மெயினாக பார்த்துக்கணும். அடுத்தது
கன்னி ராசி. கன்னி ராசிங்கிறது 6ஆம் இடம். அந்த இடத்துல வந்து சுக்கிரன் நீச்சமாயிடுது. அப்போ 2ஆம் அதிபதி போய் கன்னியில் நீச்சமாயிடுச்சுன்னா அவங்களுக்கு வருவாய் கிடைக்கலாமான்னு பார்ப்பாங்களா, யோசிப்பாங்களா, போக மாட்டாங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்துக்கு போயிடுச்சு 2ஆம் அதிபதி, அவங்களுக்கு வருவாய் கிடைக்காது அப்படின்னு பார்க்கக்கூடாது. இந்த இடத்தை பொறுத்தவரை சுக்கிரன் வந்து 6, 8, 12ஆம் இடங்களில் மறைவது ரொம்ப மிக்க சிறப்பு. இவர்களுக்கு வரக்கூடிய வருவாய் வந்து சொல்லிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய துறைகளாக இருக்காத தவிர தேவையான வருவாய் கிடைச்சிடும். அடுத்தது சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்தால், இதுதான் ரொம்ப கவனமாக பார்க்கணும். சுக்கிரனுக்கு 7ஆம் இடம்ங்கிறது, ஏன்னா கலத்திரக்காரகன் கலத்திர ஸ்தானத்திலே இருப்பது வந்து திருமணத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் அந்த பாதிப்பு இருக்கும். வர்ற மனைவி, திருமணம்ங்கிறது அவ்வளோ எளிமையாக நடக்கிறது, ஒரு போராட்டமாக இருக்கும். அடுத்தது வரக்கூடிய மனைவி இணக்கமாகவும் இருக்க மாட்டா. வருமானமும் ஒரு வகையில் கடுமையாக பாதிக்கும். எந்த வகையில் அவங்க சொல்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த சுக்கிரனோட வேறு எந்த கிரகங்கள் பார்வை செய்யுதுங்கிறத பொறுத்து அந்த பலன் வந்து மாறுபடும். மேஷ லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால், 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா அது கிட்டத்தட்ட அவங்களுக்கு எப்போதுமே ஆறு ஒத்தினாலும், குடல் ஒத்தினாலும், கடல் ஒத்தினாலும் அவங்களுக்கு வந்து பணப்பஞ்சம்ங்கிறது வத்தவே வத்தாதுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தேவையானது அந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் வந்துடும். 2வது சுக்கிரன் 2ஆம் இடத்தையும் பார்த்துடுறதுனால மறைமுகமான விஷயங்கள் ஜோதிடத்தில் இந்த மாதிரி ஒரு துறையிலும் மறைக்கப்பட்ட பொருட்களை வெளியில் கொண்டு வரதுனால அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு வருவாய் கிடைக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 9ஆம் இடத்தில் இந்த 2ஆம் அதிபதி இருந்தால் தந்தை வழியிலையும், இல்லை வந்து 9ஆம் இடம் தொடர்பான சுற்றுப்பயணம், கல்வி, உயர்கல்வி, மேல் படிப்பு இந்த மாதிரி மூலமாக வருவாய் ஈட்டலாம். அடுத்து இந்த 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால், 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் அவங்க செய்யும் தொழில் மூலமாக வருவாய் ஈட்டலாம். சுக்கிரனுங்கிறது தண்ணீரையும் குறிக்கிறது, அந்த இடம் சனியை குறிக்கிறது இல்லையா? ஸோ அந்த இடத்துல அது ரெண்டும் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மூலமாக வருவாய் ஈட்டலாம். அடுத்து இந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்தில் இருந்தால், 11ஆம் இடங்கிறது இந்த இடத்துல கும்பம், மேஷத்துக்கு கடும் பகை ஸ்தானமான 2ஆம் இடத்தில் இருந்தால் வருவாய் வந்து அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் பெரிய அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்படும். பெரிய அளவுக்கு அவங்களால வருவாயை ஈட்ட முடியாது. இந்த இடத்துல 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல தானே இருக்கார். அவருக்கு எப்படி பணம் அள்ளுமே அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா அது பாதகஸ்தானங்கிறதுனால பெரிய அளவுக்கு பணம் கிடைக்காது. அடுத்தது இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருந்தால், சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது உச்சம் பெறப்போகுது. இந்த இடத்துல 6, 8, 12ங்கிற விதிகளின்படி அவர்களுக்கு பணம் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. பணம் சொகுசான வாழ்க்கையிலும் எந்த பாதிப்பு இருக்காது. இப்போ இதுதான் இந்த சுக்கிரன் 2ஆம் அதிபதி எங்கே இருக்குங்கிறத வச்சு தான் அவங்களுடைய பண வருவாயை முடிவு பண்ணணும். அடுத்தது சுக்கிரன் எந்த கிரகத்தோடையாவது சேர்ந்து இருந்திருந்தால், இப்போ சூரியனோட சேர்ந்து இருந்தால் அதுக்கு தகுந்த வருமானம் இருக்கும், சந்திரனோட சேர்ந்து இருந்தால் வருமானம் இருக்கும். இப்போ இதை பார்க்கும்போது சூரியனோட சேரும்போது அஸ்தங்கம் ஆகிடுதான்னு முதல்ல பார்த்துக்கணும். சந்திரனோட சேரும்போது பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. ஏன்னா சந்திரனோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அந்த கிரகம் வலுப்பெறும் அப்படிங்கிறனால பாதிப்பு வந்து பெரிய அளவுக்கு இருக்காது. இப்போ 2ஆம் அதிபதியை வச்சு நம்ம நேரடி வருவாய், அப்போ மேஷராசிக்காரர்களாக இருந்தால் இந்த சுக்கிரன் எந்த இடத்துல மூவ் ஆகிட்டு இருக்குங்கிறத வச்சு தான் அவங்களுடைய வருவாய் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அந்த 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து எந்தெந்த கட்டத்தில் உட்காருது, அதை எந்த கட்டத்தோடு சேர்ந்து இருக்குது, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே தானே இருக்கும். அப்போ வேறு எந்த கிரகம் பார்க்குறதுங்கிறத வச்சு தான் அவங்களோட வருவாய் போக்கு இருக்குமே தவிர இதை இரட்டி பார்க்குறது, 3 மடங்காகிறது, மல்டிபிள் பண்ணுறது அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அதை ஓரளவு பார்த்துக்கலாமே தவிர அதை தெரிஞ்சுக்கலாம். இதை தான் முடிவு பண்ணணும். பொதுவாக மேஷ லக்கணத்துக்கு வந்து சுக்கிரன் மறைவிடங்களில் இருந்தால் அவர்களுக்கு பணம் பஞ்சம் இல்லாமல் வரும். 7ஆம் இடத்துல இருந்தாலோ இல்லை 4, 5ன்னு சொல்லக்கூடிய கடகத்திலையோ சிம்மத்திலையோ இருந்தாலோ வருவாய் வந்து அவர்கள் கடுமையாக பாதிக்கத்தான் படும். அதே போல் சுக்கிரனோடைய வேறு எந்த கிரகங்கள் சேர்ந்து இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வருவாய் வர ரூட்டை முடிவு பண்ணலாம். ஓகே, இப்போ மேஷ லக்கணத்துக்கு மேஷராசிக்கு 2ஆம் இடமான சுக்கிரனை பற்றி பார்த்துட்டோம், 2ஆம் அதிபதி. அடுத்து 8ஆம் அதிபதி இருக்குல்ல. இப்போ 8ஆம் அதிபதியை பார்க்கும்போது செவ்வாய் வலிமையாக இருந்தால் ஒரு வகையில் நல்லது, செவ்வாய் வலிமை இழந்தாலும் ஒரு வகையில் நல்லது. எப்படி பார்க்குறீங்கன்னா, 8ஆம் அதிபதி செவ்வாய், அவரே லக்னாதிபதிங்கிறதுனால வலிமை இழந்து விட்டால் அவர்களுக்கு வந்து இந்த ஆக்ரோஷம் குறைவாக இருக்கும். மறைவிடங்களில் போகும்போது அப்போ அவங்களுக்கு எங்கே வருவாய் வருதுங்கிறத வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். அப்போ அத்தி பூத்தா மாதிரி எப்பயாவது சில வருவாய் கிடைக்கலாமே தவிர மிகப்பெரிய அளவுக்கு கொட்டி கொடுக்கும்னு சொல்ல முடியாது. சில பேர்கள் வந்து ஏன்னா 8ஆம் அதிபதிங்கிறதுனால லக்னாதிபதி 8ஆம் அதிபதி இது சேர்ந்து வலுவான இடங்களில் சில நேரங்களில் செவ்வாய் இருக்கிற பட்சத்தில் மற்றவர்களுடைய பணம், ஏன்னா அங்கே 8ங்கிறதுனால சில பேர் பினாமிகளாக கூட ஆகிறாங்கல்ல, அந்த மாதிரி சில வருவாய் கிடைக்கும். மற்றவருடைய சொத்துக்களையும் சுகங்களையும் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். இவர்கள் அனுபவிப்பதற்கு கூட சில நேரங்களில் யோகம் வரும். ஆனால் அது எல்லாருக்கும் கிடைக்கும், எப்போதும் கிடைக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பணத்தை தரக்கூடிய இடம்ங்கிறது 11ஆம் இடம். மேஷ லக்கணத்துக்கு 11ஆம் இடம்ங்கிறது பாதகஸ்தானம் ஆகிடுது இல்லையா? அப்போ சனி வந்து எந்த வகையில் மேஷ லக்கணத்துக்கு வருவாயை கொடுப்பார்னு பார்க்கலாம். கூடுமானவரை இந்த 11ஆம் அதிபதி வந்து மறைந்து இருக்கும்போது பெரிய அளவுக்கு பணம் சம்பந்தப்பட்ட சிக்கலை கொடுக்க மாட்டார்.
வலிமையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் பணம் சம்மந்தப்பட்ட சிக்கலை கொடுப்பார். ஏன்னா இந்த இடத்துல 11ஆம் அதிபதி அப்படிங்கிறத பார்க்குறதை விட அவர் வந்து மேஷத்துக்கு பாதகாதிபதிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நாம் முடிவு பண்ணுங்கிறத வச்சுக்கலாம். அப்போ மேஷ ராசியாக இருந்தாலும் மேஷ லக்கணமாக இருந்தாலும் மேஷ லக்கணமாக இருக்கிற பட்சத்தில் 2ஆம் அதிபதி சுக்கிரன் அவர்களுடைய ஜாதகத்தில் எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த சுக்கிரனை எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது சேர்ந்து இருக்கிறத வச்சு அவர்களுக்கு வருவாய் வரக்கூடிய வாய்ப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இதே மேஷ ராசியாக இருக்கிற பட்சத்தில் ஏன்னா சுக்கிரன் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நாம் கோச்சாரத்துக்கு ராசியை வச்சு பார்க்குறதுனால மேஷ ராசிக்கு சுக்கிரன் எந்தெந்த கட்டத்தில் மூவ் ஆகிட்டே இருக்குங்கிறத பாருங்களேன். அதே 6, 8, 12க்கு வரும்போது நல்ல வருவாயை கொடுத்துட்டு போயிடும். மற்ற இடங்களில் இருக்கும்போது இப்போ கடகம் சிம்மத்தில் இருக்கும்போது வந்து பெரிய அளவுக்கு வருவாயை கொடுக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. எப்படியே நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு ராசிக்கோ ஒரு லக்னத்துக்கோ எப்பப்போ வருவாய் கிடைக்குங்கிறத இதன் மூலமாக நீங்கள் தீர்மானிச்சுக்கலாங்கிறது தான் இதோட ரகசியம். இதை வச்சுட்டு வருவாய் இரட்டி பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு உடனே கொட்டிவிடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக சாத்தியமே இல்லை. இது வந்து புலம்பலோ இல்லை வந்து வைத்தறிச்சலோ கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இந்த தொழிலை வச்சு யாரோடையும் போட்டி போடுறது இல்லை இல்லையா. பொதுமக்களுக்கு தெளிவான விளக்கம் போய் சேரணும். ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிற மக்கள் வந்து ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுனால இந்த விஷயத்தை சொல்கிறோம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.